ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ், இந்த காலேஜ் வந்து பெருந்துறை ஈரோடு இந்த பிளேஸில் வந்து இருக்குது. உங்களுக்கு இந்த காலேஜ் வந்து நல்ல ஒரு டீசெண்டான பிளேஸ்மெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ இந்த கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் வந்து என்ன மாதிரியான கட் ஆஃப்ஸ் எடுத்து ப்ரீவியஸ் இயரில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்மிஷன் ஆகியிருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே வந்து அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், ஏஐடிஎஸ், அதுலேயுமே ஏஐஎம்எல் இந்த கோர்ஸ் உங்களுக்கு இருக்கும். அது இல்லாமல் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன், சிவில் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த மாதிரியான பிரான்ச்சஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஏஐடிஎஸ் பார்க்கும்போது ஓசி கம்யூனிட்டியில் 180.5 இந்த கட் ஆஃப் எடுத்து வந்து கொங்கில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குமே மென்ஷன் ஆகிருக்கு. பிசிக்கு 174.5, பிசிஎம் 170, எம்பிசி பாருங்கள் 168.5, எஸ்சி கம்யூனிட்டி 129.5, எஸ்சிஏயில் பார்த்தீங்கன்னா 128.5. ஸோ இந்த மாதிரிலாம் கட் ஆஃப் வந்து இருக்குது. அதே மாதிரி இங்கே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், ஸோ இந்த ஒரு கோர்ஸும் வந்து நிறைய காலேஜஸில் வந்து இல்லை. ஸோ மெயினாக இப்போ கவுன்சிலிங் வர காலேஜஸில் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். நிறைய டாப் காலேஜஸுமே இந்த ஏஎம்எல் கோர்ஸ் வந்து நம்ம பார்க்கல. ஸோ இப்போ அதில் நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னு வந்து இந்த காலேஜ் வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். மெயினாக இதோட கட் ஆஃப் பாருங்கள், ப்ரீவியஸ் இயரில் சேம் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குமே கிட்டத்தட்ட பிசிஎம் எம்பிசிலாம் 163.5, 164.5 இதிலே வந்து ஏஎம்எல் வந்து எடுக்க முடியும். ஸோ அதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், ஸோ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்னா நம்ம நிறைய காலேஜஸில் வந்து இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து இங்கே வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து நீங்கள் பார்த்துங்க. ஓசி அதாவது மினிமமாக உங்களுக்கு 147 கட் ஆஃப் இருந்துச்சுனாவே உங்களுக்கு கண்டிப்பாக ஆட்டோமொபைல் வந்து எடுக்கலாம். 150 அரௌண்ட் இருந்துச்சுன்னா ஆட்டோமொபைல் எல்லாம் கண்டிப்பாக எடுக்கலாம். எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் ஓகே தான். பிசி பாருங்கள் 136.5லே வந்து எடுத்திருக்காங்க. எம்பிசியும் சேம் தான். அதர் கம்யூனிட்டிஸ் யாருமே எடுக்கல. பிசிஎம்லேயும் சரி, எஸ்சிஏ, ஆமாம், யாருமே எடுக்கல. ஸோ கண்டிப்பாக எல்லா கம்யூனிட்டிலையுமே இருந்து இதை சூஸ் பண்ணலாம் இந்த கோர்ஸ்லாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைனும் உங்களுக்கு இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே ஒரு வெரைட்டி. இதுக்குமே 174, அதிகபட்சமாக 174 கட் ஆஃப் இருந்தால் போதும், யார் வேணாலும் எடுக்கலாம். பட் கம்யூனிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா பிசிக்கு வந்து 170, அதே மாதிரி பிசிஎம் 161.5, எம்பிசி வந்து 162, எஸ்சி வந்து 102.5 இந்த கட் ஆஃப் இருந்தால் போதும். அதுவும் எஸ்டியில் பாருங்கள் 96.5K கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன். சிவிலுக்கு பாருங்கள் உங்களுக்கு 150 கட் ஆஃப் இப்போ வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக கொங்கு இன்ஜினியரிங் காலேஜில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த காலேஜ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். கட் ஆஃப்ஸும் உங்களுக்கு பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரியான ரேஞ்ச் ஆஃப் கட் ஆஃப்ஸ் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலேஜ் வந்து சூஸ் பண்ணலாம். ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். சிவிலுக்கு வந்து 153 ஓசி கம்யூனிட்டி. அதே மாதிரி பிசி பாருங்கள் 143, பிசிஎம் 135.5, எம்பிசி 126.5, எஸ்சிஏ, எஸ்டியில் வந்து யாரையும் எடுக்கல. கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் இதை பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சூஸ் பண்ணுங்கள். கெமிக்கல் இன்ஜினியருக்கு அந்த கோர்ஸுக்குமே பாருங்கள் உங்களுக்கு 155 இருந்தாவே போதுமானது தான். ஸோ கண்டிப்பாக கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் வந்து நீங்கள் இந்த ரேஞ்ச் ஆஃப் கட் ஆஃப்ஸ் வச்சுருக்கீங்கன்றது மறக்காமல் எடுத்துக்கோங்க. நல்லா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கு 155, அதே மாதிரி பிசி பாருங்கள் 142.5, பிசிஎம் 151.5, எம்பிசி 137.5. அடுத்து வேறு யாரும் எடுக்கல. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், சிஎஸ்சியுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் அதுவுமே எடுத்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கொங்குலேயும் உங்களுக்கு சிஎஸ்சி அவைலபிளாக இருக்குது. கட் ஆஃப் பாருங்கள் 187. ஸோ நிறைய டாப் காலேஜஸில் 195, 190 அபோவ் அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருந்தோம். இங்கே உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகவே இந்த இயரும் நீங்கள் கம்மியாக சான்சஸ் அதிகம். ஸோ கண்டிப்பாக எடுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், வீடியோ ஃபர்தராக ஷேர் பண்ணுங்கள். மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன்ஸ் நிறைய காலேஜஸில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதில் வந்துட்டு என்ன மாதிரியான கைட்லைன்ஸ் ப்ரொசீஜர் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் வந்து நம்மளை கால் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் நம்பர் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்து காண்டாக்ட் பண்ணலாம். என்ன டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட்லேயும் சொல்லலாம். வேறு என்ன மாதிரியான டவுட்ஸ்னாலும் கால் பண்ணி நீங்கள் நம்மகிட்ட கேட்கலாம். அடுத்து இதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஆவரேஜான கட் ஆஃப், இந்த ரேஞ்ச் ஆஃப் கட் ஆஃப்ஸ் பாருங்கள். இந்த ரேஞ்ச் மேக்ஸிமம் பீப்புள் வந்து நீங்கள் எடுத்திருப்பீங்க. ஸோ அதனால் இதே மாதிரியான காலேஜஸ்னால் ஏதாவது வேறு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களுக்கு அடுத்து போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் வேறு எந்த காலேஜ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.